சுக்குமல்லி காப்பி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சுக்கை நல்லா இடிகளில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் சுக்கை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் மாற வர வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் தனியாக கொஞ்சம் எடுத்து தேவையான அளவு எடுத்து அதையும் வறுத்துக்குங்க. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. 10 ஏலக்காய் வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. விரலி மஞ்சள் இருந்தால் ஒரு மஞ்சள் தட்டிட்டு அதை சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னு நான் வந்து வீட்டில் அரைச்சா மஞ்சள் இருந்துச்சு, மஞ்சள் தூள் இருக்குது, அதையே சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனும் சேர்த்து தனியாக எடுத்து பவுட்ராக ஆற வச்சு பவுட்ராக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா தண்ணி கொதி வந்தவும் இந்த பவுட்ரை போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரையை பனங்கள் கூட சேர்த்து நல்லா குடிங்க. இது சளிக்கு, தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.